அதான் நீங்கள் வந்துடுங்க. நீ அப்படி போயிடக்கூடாது. இந்த சிஸ்டர் நீங்கள் ஐயா பக்கத்தில் உட்காருங்க. பசங்களோட உட்காருங்க. கத்திரிக்கு சொல்லுங்க. அப்படியே நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்க வாசிக்கிறீங்களா? 5 வாசிங்க. இயேசு கப்பர்நகூரில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். வேதத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, 100க்கு அதிபதி அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான். அந்த 100க்கு அதிபதினா பெரிய அந்த தளபதி. அவர் ஒரு 100 பேருக்கு ஒரு அதிகாரம் உள்ள ஒரு போர்ச்சகன். அவர் ஒரு தளபதி. அவர் 100க்கு அதிபதி. அப்ப அவர்கிட்ட இல்லாத பணம் இருக்காது. அவருக்கு நிறைய ஆஸ்தி இருக்கும், நிறைய பணம் இருக்கும். அவர் ஒரு தளபதி. அவர் போர் வீரர்ல ஒரு தளபதி. அவர் ஒருத்தரை வானா வருவாங்க, ஒருத்தர் போனா போவாங்க. அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ளவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல பணக்காரன் அதிகாரம், பாத்தீங்கன்னா பொருளாசை அதிகாரம். என்னப்பா, வீடு இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு, இவ்வளவு இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு அதிகாரம். நான் ஒருத்தனை போனா போவான், ஒருத்தர் வானா கேட்டா என்கிட்ட பணம் இருக்கு. இந்த பணத்தினால எல்லாமே செய்ய முடியாது. ஆனா அவன் வீட்டுல ஒரு வேலைக்காரன் சுகமீனமா இருக்காங்க. அவனுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு வியாதி வந்துடுச்சு. அவனுக்கு சுகமாக்கணும். ஆனா இயேசுவை பத்தி அந்த 100க்கு அதிபதி கேள்விப்பட்ட பொழுது என் வேலைக்கார சுகமாவன்ட்டு என்ன பண்ணாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க போறாரு. அப்போ ஆண்டவரே, என் வேலைக்கார சுகவீனமா இருக்கான், நீங்க வந்து அவனை சுகப்படுத்துக அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நான் வந்து அவனை சுகமாக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். அப்போ 100க்கு அதிபதி சொல்ல, ஆண்டவரே நீங்க வானா, என் வீட்டுக்கு நீ வரவானா, நான் என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லாதவன், நான் பாத்திரவான் இல்ல. நீங்க ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ஒரே ஒரு வார்த்தை அங்க இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எங்கேயோ போவானா, இவரை போய் பார்க்கவானா, அவரை போய் பார்க்கவானா, நீ யாரை பார்க்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. வேதத்துல ஒரே ஒரு வார்த்தை, வேலைக்காரன சுகமா. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்ல. அநேக ஊழியக்காரர்களை நம்பி ஓடுறாங்க, வார்த்தை விசுவாசிக்கிறது இல்ல. பைபிள் ஆண்டவர் சொல்ல, நானே வார்த்தையும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் அறியான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை ரொம்ப அவசியம். அந்த வார்த்தையை வச்சு ஜெபமான பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. வார்த்தையினால பிசாசு ஜெயிச்சான் என்ற வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் இல்ல, நான் நீதிமான அல்ல, நான் ஒரு நல்லவனா இல்ல. ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான. அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி பாருங்க, விசுவாசம். ஆண்டவரே, நீங்க வரவானா, எங்க வீட்டுக்கு நீங்க வரவானா, எங்க பெட்ரூமுக்கு வரவானா, எங்க கிச்சனுக்கு வரவானா, எங்க ஹாலுக்கு வரவானா, எங்க ஊருக்கு வரவானா. ஆனா நீ ஒரே ஒரு வார்த்தை, வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை,
அந்த பாருங்க 120 எவ்வளவு ஒரு டேலண்ட் பாருங்க. ஆண்டவரே நீ வரவானா, ட்ரெயின் செலவானா, ஏர்போர்ட் செலவானா, பஸ் செலவானா, ஆனா நீங்க ஒரே ஒரு ஆட்டோ செலவானா. ஆண்டவர்கிட்ட சொல்ற டியூட்டி நீ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு. அந்த வார்த்தையில வல்லமை இருக்குங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை வச்சு என்ன பண்ணாரா, இந்த உலகத்தை ஜெயித்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குங்க. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க இருப்பார். அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, சந்தோஷப்பட்டாரு. வா, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இப்படியாப்பட்ட விசுவாசமா, இப்படியாப்பட்ட நம்பிக்கையா, ஏனால இவ்வளவு பாசமா இருக்காரா, இவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறாரா, நான் வரத்துக்கு தடை போட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க விசுவாசிக்கிறேன்ட்டு 10ஆம் வசனத்தை வாசிக்கிட்டாரு. அந்த நூற்றுக்கு அதிபதியை கொடுத்து ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்? இப்படியாப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. வா, இவனுக்குள்ள இப்படியாப்பட்ட நம்பிக்கையா, இப்படியாப்பட்ட விசுவாசமா. அப்ப பாருங்க, ஐயப்பன் தாங்கல்ல இந்த ஸ்ட்ரீட் மாஸ்டர் ஆதித்யனா, அந்த தெருவுல மகேஷ் கிட்ட ஆண்டவர் பாக்குறாரு. இப்படியாப்பட்ட விசுவாசத்தை, அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவர் மேல. அல்லேலூயா. சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படியாப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த இடத்துல. இப்படியாப்பட்ட ஆளை பார்க்கல, இப்படியாப்பட்ட யோபுகுமாரை பார்க்கல, இப்படியாப்பட்ட மகேஷ் ஜானை பார்க்கல, இப்படியாப்பட்ட ஜான் கோபாலை பார்க்கல. ஆண்டவர் சொல்லணும், சாட்சி கொடுக்குறேன். அதுதான்